Good morning, students. Today we are going to see a class 8 poem Special Hero. Um, the poem is written by Christina M. Kersnan. Okay, she's a girl, and this poem, and this is one of the memory poem. Okay, and this poem is mainly about the father's love towards a child. Okay, அப்பா வந்து தன்னுடைய குழந்தை மேலே எவ்வளோ ஒரு அன்பு காட்டுறாங்க. This poem is about a father's love towards a child. Okay, this poem, the poet describes her father's love. Poet, who's a poet here, Christina M. Kersen, described her father's love. அவங்களோட அப்பாவுடைய அன்பை வந்து அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு, அண்ட் அவங்க அப்பா வந்து அவங்கள எந்த அளவுக்கு கேர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி this poem is about. Okay, now let us start to see this poem. Okay, when I was a baby, நான் வந்துட்டு குழந்தையாக இருக்கப்போ, when I was a baby, நான் குழந்தையாக இருக்கப்போ, you would hold me in your arms. ஸோ அந்த கேர்ள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when she was a baby, அவங்க குழந்தையாக இருந்தப்போ, he held her in his arms. அதாவது அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஆர்ம்ஸில் வந்து அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்களாம். புரியுதா? he held her in his arms. I felt the love and tenderness. The meaning of the tenderness is gentleness and kindness. Gentleness, you know the meaning of gentleness, right? And kindness, ரொம்ப அன்பா, ரொம்ப கருணையா, ரொம்ப பாசமாக இருக்குது, which is kindness. Okay, I felt the love and tenderness. What she felt, அந்த கேர்ள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, லவ், ரொம்ப வந்து அன்பு வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து அவளுக்கு கிடைக்குது. Okay, she felt his love and kindness. Okay, keeping me safe from harm. Keeping me safe from harm. He always kept her safe from harm. Who always kept? Her father. Her father always kept her safe from harm. ஆபத்தில் இருந்து எப்போவுமே வந்து அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றுவாங்க. எல்லா அப்பாவுமே, எல்லாருடைய அப்பாவுமே அப்படி தானே. தமக்கு தான் தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னும் போது அப்பா முதல்ல வந்து நிற்பாங்க, அதிலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. ஸோ the same love she also felt, that her father always kept her safe from harm. What is the next line? I would look up into your eyes and all the love I would see. ஸோ நான் உங்கள் கண்ணுக்குள்ளே போய் தேடி பார்க்கும்போது, உங்களுக்கு கண்ணுக்குள்ளே போய் பார்க்கும்போது, and all the love I would see, அவ்வளோ லவ் வந்து நான் என் மேலே வந்து நீங்கள் அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க, அதை நான் வந்து பார்க்க முடியுது என்னால். which is she was able to experience his love from in his eyes. Is it right? ஸோ கரெக்ட் இல்லையா? ஸோ ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ். கேர்ள் வந்து சொல்கிறான், நான் உங்களுடைய கண்ணுக்குள்ளே தேடி பார்க்குறேன். ஷி வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லவ். அவங்களுடைய அன்பை வந்து அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா அவங்களோட கண்கள் மூலியமாகவே. ஓகே, நெக்ஸ்ட் லைன். How did I get so lucky? You were the dad chosen for me. நான் வந்துட்டு எப்படி இவ்வளோ லக்கியாக இருக்கேன். You are the dad chosen for me. நீங்கள் என்னுடைய அப்பாவாக இருக்கீங்க, அதுக்காக நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு the girl says. What is the girl's name? Christina M. Kersen says. Okay, she felt that she was lucky. வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறா. that he was the dad chosen for her. அவங்க வந்து அவங்களுடைய அப்பாவாக இருக்கிறதுக்கு இவ அவ்வளோ வந்து சந்தோஷப்படுறா. There is something special about a father's love. So also she added, there was something special about the father's love. அப்பாவுடைய அன்புனாவே அதுக்கு தனியாக ஏதோ ஸ்பெஷலாக ஒன்று இருக்குப்பா. அப்பானாவே அன்பு, ரொம்ப பாசம்தான். அப்பாவோட அன்புனா சொல்லவே வேணாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். There is something special about a father's love.
seems it was sent to me from some place up above. So what does she says? There was something special about the father's love. She thought that he was sent to her. அவளுக்காக அனுப்பப்பட்ட அவளுக்காக ஒரு ஹெவன்லேருந்து எனக்காகவே உங்களை அனுப்பியிருக்காங்க. எங்கேருந்தோ எனக்காகவே ஒரு ஹெவன்லேருந்து எங்கேருந்தோ அப்படின்னு சொல்லும்போது சம் பிளேஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்கே சொல்லலாம்? லைக் ஹெவன், ஒரு சொர்க்கத்திலேருந்து எனக்காகவே உங்களை அனுப்பியிருக்காங்க. எனக்கு இவ்வளோ லவ் கொடுக்கறதுக்காகவே உங்களை ஒரு ஹெவன்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஷி தாட் தட் he was sent to her from heaven. ஹெவன்லேருந்து அனுப்பியிருக்கிறதா அவள் அவ்வளோ ஃபீல் பண்ணுறான். Our love is everlasting. I just wanted you to know. Our love is everlasting. What do you mean by everlasting? Long lasting love. அன்பு it lasts forever. எப்பவுமே அந்த அன்பு இருந்துகிட்டே இருக்கும். Which does it means everlasting. Our love is everlasting. I just wanted you to know அப்படின்னு சொல்கிறான். She just wanted him to know. Him இங்கே யார்? Her father. Our love is, she just wanted him to know their love lost forever. எப்பவுமே நம்மளுடைய லவ் it lost forever. எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். That you are my special hero and I wanted to tell you so. So what does she says? She wanted to tell him that he was her special hero. Her special hero, அதாவது எப்போவுமே நீங்கள் தான் என்னோடய ஸ்பெஷல் ஹீரோ, நான் அதை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினா எம் கர்சன் சேஸ் டு ஹர் ஃபாதர். அவங்களுடைய ஃபாதர் கிட்ட சொல்கிறாங்க. From that we all came to know that how she loves her father. எவ்வளோ அவங்களுடைய அப்பாவை விரும்புகிறா. லைக் we do. நம்மலாம் நம்மளுடைய அப்பாவை எவ்வளோ லவ் பண்ணுவோம், ஆனால் நம்ம அதை வெளியே சொல்லிக்க மாட்டோம். பட் கிறிஸ்டினா எம் கர்சன் has written this poem towards her father's love. Okay, so I hope you all understand this poem, guys. Thank you.